வணக்கம். நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் சாரோட நேரடி ஸ்டூடெண்ட்டு. இன்றைக்கு நாம் பார்க்க போகும் முக்கிய தலைப்பு கவனிக்கணும். நாம் பார்க்க போகும் அனைத்து விதமான முக்கிய தலைப்புகள் என்ன? செவ்வாய் 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 என்ற கோள் 12 பாகங்களில் இருந்தால் என்ன பலன்கள் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். செவ்வாய்ங்கிறவன் யார்? தைரியம், வீரியம், வேகம், கோபம், ஆத்திரம், அவசரம், சட்டென்று கொதித்தெழுபவன், முரடன், நிமிட நேரத்தில் எதையும் செய்யக்கூடியவன், சண்டை, சச்சரவு, அடிதடி, வெட்டு, குத்து, பறந்து ஆக்கிரமிக்கக்கூடியவன். இத்தனை விதமான அந்த காரகம் உள்ள அந்த செவ்வாய்க்கோள் ஒவ்வொரு பாவத்திலும் இருந்தால் என்ன பலன்கள் என்று பார்க்க போகிறோம். லக்ன பாவத்தில் செவ்வாய் இருக்கான் அப்படின்னா குரூரனாகவும் சாகச கர்மங்கள் உடையவனாகவும் இரக்கம் இல்லாதவனாகவும் தைரியம் உடையவனாகவும், அதாவது சரீரத்தில் புண்ணோ அல்லது முறிவோ உள்ளவனாகவும் சபலம் உடையவனாகவும் இருக்கான். 2இல் செவ்வாய் தனம், வாக்கு, குடும்பம் என்று சொல்லக்கூடிய 2இல் செவ்வாய் இருப்பவனாகவும் தனம் விருத்தி இல்லாதவன், ஆகாரத்தினால் திருப்தி அடைபவன், சூடான ஆகாரத்தினால் திருப்தி அடைபவன், கோபம் சார்ந்த முகத்தோடு கூடியிருப்பவன், துர்ஜனங்களை விரும்பக்கூடியவன், கல்வி இல்லாதவன் அப்படின்னு இது 2ஆம் பாவத்தில் செவ்வாய். கவனிக்கணும். 3ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய தைரியம், வீரியம், வேகம், இளைய சகோதரன், அலைச்சல்கள், பயணங்கள், ஆபரணங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த 3ஆம் பாவத்தில் செவ்வாய் இருந்தா சூரனாகவும் அந்நியர்களால் எதிர்க்கப்பட்டவனாகவும் சகோதர நாசம் உடையவனாகவும் சந்தோஷம் உடையவனாகவும் அநேக குணங்களுக்கு இருப்பிடம் வாய்ந்தவனாகவும் பிரசித்தி பெற்றவனாகவும் இந்த செவ்வாய் இருக்கான். சரி, 4ஆம் பாவத்தில் செவ்வாய் பூமி, நிலம், வீடு, வண்டி, வாகனம், தாய் வழி உறவுகள், கன்றுக்காளைகள், சுகம் என்று சொல்லக்கூடிய இந்த 4ஆம் பாவத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன பலன்கள் என்று பார்ப்போம். பந்துக்களும் சம்பத்துக்களும் வாகனங்களும் இல்லாதவன், அதிக துக்கங்களால் பீடிக்கப்பட்டவன், குடும்பத்தை விட்டு அந்நிய தேசத்தில் அல்ல அந்நிய ஊர்களில் வசிக்கக்கூடியவன். இது 4ஆம் பாவத்தில் செவ்வாய். 5ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய அறிவு, தெளிவு, நல்ல புரிதல், கற்பனை, காதல், கேளிக்கைகள், வேடிக்கைகள், வினோதங்கள், விளையாட்டுகள் என்று சொல்லக்கூடிய இந்த பாவகத்தில் செவ்வாய் என்ற அந்த தீய கோள் இருந்தால் சுகம் இல்லாதவன், தனம் இல்லாதவன், புத்திரர்கள் இல்லாதவன், ஸ்திரம் இல்லாதவன், துஷ்டன், எப்போதும் சிந்தனையில் நீங்காத கெடுதல்களை உடையவன், அங்கக்குறைவு உடையவன், நீசத்தன்மை உடையவன் செவ்வாய். இத்தனை குணம் இருக்குது பாருங்க ஒரு கோளோட. 6இல் செவ்வாய், அதாவது இடையூறுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கடன்கள், வம்புகள், வழக்குகள், எதிரிகள், நோய், பகை, இத்தனை என்று சொல்லக்கூடிய அந்த 6ஆம் பாவத்தில் செவ்வாய் இருந்தா அதிக காமம் உடையவன், அதிக உஷ்ணம் உடையவன், நல்ல உயரமான சரீரம் உடையவன், பலம் வாய்ந்தவன், தன் பந்துக்களை ஜெயிக்கிறவன், எதிரிகளை ஜெயிக்கிறக்கூடியவன், பிரதானியமாகவும் இருப்பான். 6இல் செவ்வாய். 7இல் என்று செவ்வாய் என்று சொல்லக்கூடிய 7ஆம் பாவத்தில் காமம், கணவன் மனைவி, உடல் உறவினால் ஏற்படக்கூடிய இன்ப சுகங்கள், மகிழ்ச்சி, பார்ட்னர்ஸ் அதாவது கூட்டாளிகள், புதிய நண்பர்கள், புதிய மனிதர்கள்,
என்று சொல்லக்கூடிய இந்த பாவகத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது களத்திர மரணம் உடையவன், களத்திர விரதம் அனுசரிக்கக்கூடியவன், ரோகம் உடையவன், சஞ்சாரம் உடையவன், பலவிதமான துக்கங்களையும் துயரங்களையும் அடைபவன், பாபம் உள்ளவன், லக்ஷ்மி கடாட்சம் என்பதே இல்லாதவன், துன்பம் உடையவன், இளைத்த சரீரத்துடன் கூடியவனாகவும் இந்த செவ்வாய் இருக்கிறான். காரணம், தன்னுடைய கோபத்தாலும் ஆத்திரத்தாலும் அவசரத்தாலும் இந்த குணங்கள் அவனுக்கு வருகிறது. 8 செவ்வாய் ஆயுள், அசிங்கம், அவமானம், கேவலம், துக்கம், துயரம், கஷ்டங்கள், நஷ்டங்கள், சங்கடங்கள், வருத்தங்கள், சிறை தண்டனைகள், கொலை, தற்கொலை செய்தல், இத்தனை பாவங்கள், இத்தனை காரகத்துடைய இந்த 8ஆம் பாவத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன பலன்கள்? ரோகங்களால் பீடிக்கப்பட்டவன், அற்ப ஆயுசு உடையவன், கெட்ட சரீரத்தை உடையவன், குலத்திற்கு பொருந்தாத தொழில்களையும் செயலையும் செய்யக்கூடியவன், பலவிதமான துக்கங்களிலும் துயரங்களிலும் பீடிக்கப்பட்டவனாகவும் இந்த செவ்வாய் இருக்கிறான். கவனிக்கணும், இதை நீங்க கவனிச்சாதான் சரியா வரும். 9ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய பாக்கியங்கள், அதிர்ஷ்டங்கள், தந்தை, ஒழுக்கம், ஒழுக்க விதிகளை கடைபிடிப்பது, சட்டங்களை கடைபிடிக்கிறது, கடவுள் வழிபாடுகள், தெய்வ வழிபாடுகள், கடவுள் வணக்கங்கள், இறை வணக்கங்கள், பரந்துபட்ட சிந்தனைகள், பறந்து சிந்திக்கக்கூடியவன், பாத யாத்திரை, தீர்த்த யாத்திரை, புனித யாத்திரை, ஏற்றுமதி இறக்குமதி, பொது கண்டுபிடிப்புகள், புதிய கண்டுபிடிப்புகள், அனைத்து விதமான PhD, பல்கலைக்கழகங்கள், அதிர்ஷ்டங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த 9ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த நல்ல பாவத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன பலன்கள்? ஒழுக்கமும் மங்களமும் இல்லாத காரியத்தை செய்யக்கூடியவனாகவும், யாருக்கும் பிரியமில்லாதவனாகவும், ஜீவன்களை இம்சை செய்யக்கூடியவனாகவும், தர்மம் இல்லாதவனாகவும், ஒழுக்கம் இல்லாதவனாகவும், அதிக பாவம் உடையவனாகவும், அரசனால் கௌரவத்தை அடையக்கூடியவனாகவும் இருக்கிறான். 10 செவ்வாய் 10ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய பட்டம், பதவி, பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை என்று சொல்லக்கூடிய அந்த 10ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது அனைத்து விதமான காரியங்களிலும் சந்தோஷத்தை உடையவன், சூரன், அடுத்தவனால் எதிர்க்கப்படாதவன், பிரதான ஜனங்களை சேர்பவன், புத்திரர் சுகம் கிடைப்பவன், அதிக பராக்கிரமசாலியாகவும் இவன் இருக்கிறான். செவ்வாய் 11ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய லாபம், தான் என்ன நினைக்கிறனோ அதை நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய இந்த 11ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது என்ன பலன்கள்? லாபமும் தனமும் உடையவன், சிநேகிதர்களும் சுகமும் உடையவன், சூரன், தானியம் உடையவன், துக்கம் இல்லாதவன். இது செவ்வாய். ஆனால் தீய கோள்கள் இருந்தால் அந்த பலன் மாறுபடும். செவ்வாயோட சனியோ ராகுவோ கேதுவோ இருந்தால் பலன்கள் மாறுபடும். செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கும்போது இந்த பலன்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். செவ்வாய் 12 என்று சொல்லக்கூடிய செலவுகள், அலைச்சல்கள், பயணங்கள், இடமாற்றங்கள், மருத்துவமனையில் இருத்தல், சிறைச்சாலையில் இருத்தல், காணா போதல், வீணா போதல், ஓடி போதல், கரைந்து போதல், இல்லாத போதல், மறைந்து போதல், பரதேசியாக தெரிதல், பன்னடையாக தெரிதல் என்று சொல்லக்கூடிய இந்த 12ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய இந்த பாவத்தில் செவ்வாய் இருந்தால் ஏற்படக்கூடிய பலன்கள்: நேத்திர ரோக கெடுதி உடையவனாகவும், கெடுதல் குணத்திற்கு தள்ளப்பட்டவனாகவும், ஸ்திரியை கொள்ளுபவனாகவும், சிநேகப்படுத்தி பின் விரோதிக்கக்கூடிய குணமுடையவனாகவும், அனைத்து விதமான காரியங்களில் தோல்வி உடையவனாகவும், காரியவாதியாகவும், ஜெயில்வாசம் உடையவனாகவும், சிறைவாசம், அதாவது ஜெயிலுங்கிறது சிறைவாசம் உடையவனாகவும் இருக்கிறான். செவ்வாய். இதுதான் செவ்வாயின் 12 பாவங்களில் இருக்கக்கூடிய பலன்கள்.
மீதி ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அனைவருக்கும் இந்த பகிர்ங்க. நன்றி, வணக்கம்.